ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா ஓகோ சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு மொறுமொறுன்னு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் மீன் மேக்கர். ஃபஸ்ட்டு நம்ம மீன் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த மீன் மேக்கரை வேக வச்சு எடுத்துப்போம். மீன் மேக்கர் நல்லா இது போல் வெந்நீரில் வேகணும். வெந்த பிறகு நம்ம இந்த மீன் மேக்கரை புழிஞ்சு எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதிலே உப்பு இருக்கும். அடுத்ததாக நம்ம சிக்கன் 65 மசாலா இதில் தேவையான அளவு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம கேசரி பவுடர், ரெட் கலர் பவுட்ரு கலருக்காக சேர்த்துப்போம். அடுத்தது நம்ம அரிசி மாவு ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்துப்போம். இப்போ நம்ம இந்த மசாலாவோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மாவை இது போல் பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வேணாலும் சேர்த்து இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க மீன் மேக்கரோட சேர்த்து. அடுத்ததாக நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு கடாயை போடுவோம். கடாய் நல்லா சூடானோடனே நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கரை இது ஆயிலில் பொரித்து எடுத்துப்போம். நல்லா இது போல் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த எண்ணெயில் நம்ம மீன் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு ஒரு சைடு நல்லா மீன் மேக்கர் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மீன் மேக்கர் நல்லா வெந்த பிறகு இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான மீன் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.